சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த நட்சத்திரங்களை கொண்ட துலா ராசிக்கு இப்பொழுது கிரகநிலைகள் சாதகமாக உள்ளது. துலா ராசிக்காரர்கள் தனக்கே உருவம் கொடுப்பவர்கள். துலா ராசி என்ன, அது தனக்கே உருவம் கொடுப்பீங்க. எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் தன்னுடைய முகம் வாடாமல், தன்னுடைய உடை அலங்காரம் எதுவும் குறையாமல், என் கேரக்டர் இப்படி தான், நான் எப்படி இருந்தாலும் எந்திரிச்சிருவேன், மன உறுதி அதிகம் கொண்டவர்கள் துலா ராசிக்காரர்கள். யாருக்கும் ஜால்ரா போட மாட்டாங்க. எந்த சூழ்நிலையிலும் அவங்க அடையாளம் அதுதான் அவங்களுடைய, அதாவது தனக்கே உருவம் கொடுத்து கொள்வார்கள். இதுதான், நீ எதுவாக இருந்தாலும் எப்படின்னா இரு, என்னால் முடிஞ்சால் 4 பேர் நான் நல்லது செய்வேன், எனக்கு நீ அறிவுரை சொல்ல தேவையில்லை. ஏன்னா சுக்கிரன் அசுரகுருனா அசுரத்தன்மையான வேகமான குணங்கள் எல்லாம் அவர்களுக்கு இருக்கும். அதனால் துலா ராசிக்காரர்கள் எந்த ராசியில் சனி பகவான் உச்சம் பெற்றிருக்காருன்னா, ஒரு நீதிமான், ஒரு தர்மராஜா, பிரபஞ்சத்தின் தலைவன், அதாவது தர்மத்தின் தலைவன், கர்ம வினைகளை தீர்ப்பவன், அந்த சனீஸ்வர பகவான் துலா ராசியில் மட்டும்தான் உச்சம் பெற்று உள்ளார். ஆனால் கிரகங்கள் 9 கிரகங்கள் நம்மை கண்காணித்து கொண்டே இருக்கிறது. நம்ம பாத்ரூமில் இருந்தாலும் கண்காணிக்கும், பாதாள அறையில் இருந்தாலும் கண்காணிக்கும், மண்ணுக்குள்ளே போய் ஓடி ஒழிஞ்சிட்டாலும் கண்காணிக்கும். நம்ம செய்கிற தவறுகள், நல்லவைகள், சிலர் பார்க்கலனாலும், யாரும் பார்க்கலனாலும் நம்ம செய்கிற நல்லதுக்கு அதுக்குண்டான புண்ணியத்தை கொடுக்கும். யாரும் பார்க்கலன்னு சொல்லி அயோக்கியத்தனம், மோசடி செஞ்சாலும் கர்மா, வானமே கண், அது நம்மளை உற்று கவனித்து கொண்டே இருக்கும். துலா ராசி நேர்மையான ராசி. நிறைய சங்கடங்களை சந்தித்து வந்தனர் துலா ராசிக்காரர்கள். இப்பொழுது கிரகநிலைகள் சாதகமாக உள்ளது. குரு பார்வை உள்ளது. பதவி உயர்வு கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும், திருமண பாக்கியம் உண்டாகும். சித்திரை நட்சத்திரக்காரர்கள் நீங்கள் முருகப்பெருமானை வழிபட்டால் எல்லா கெட்டதுகளும் விலகும், கடன் விலகும், நோய் விலகும். சுவாதி நட்சத்திரக்காரர்கள் ராகுவின் ஆதிக்கம் கொண்டவர்கள். துர்க்கை அம்மனை வழிபட்டால் எதிரிகள் உதிரியாக ஓடி ஒளிவார்கள். என்ன தேவையோ அது உங்களுக்கு கிடைக்கும். துர்க்கை அம்மனை கும்பிட்டீங்கன்னா கெட்டது விலகும், நல்லது நினைச்சா நல்லது நடக்கும் கண்டிப்பாக. அடுத்து விசாக நட்சத்திரக்காரர்கள் குரு தட்சிணாமூர்த்தி பகவானை வழிபட்டால் யோகம் உண்டாகும், வெற்றிகள் உண்டாகும். இந்த வீடியோ நீண்டு கொண்டே போகும். சில விஷயங்கள் இதோட கண்டினியூட்டி யூடியூப்பில் அடுத்த வீடியோவில் 7 நிமிஷம் 8 நிமிஷம் அதில் வரும், பாருங்கள் இதோட கண்டினியூட்டி. துளாராசிக்கு இப்போது இருக்கக்கூடிய கிரக நிலைகள், மூன்றாம் இடத்தில் சந்திரன், தனுசையில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் செவ்வாய் சனி, மேசத்தில் புதன் சூரியன், சுக்கிரன் 8ஆம் இடத்தில் சுக்கிரன் அவருடைய சொந்த வீட்டில் ரிஷபராசியில், குரு 9ஆம் இடத்தில் மிதுன ராசியில், கேது லாபஸ்தானத்தில் சிம்ம ராசியில். கேதுக்கு லாபஸ்தானத்துக்கு உண்டான சூரிய பகவான் லாபங்களை கொடுக்கக்கூடிய, பதவி உயர்வுகளை கொடுக்கக்கூடிய, நிறைய நன்மைகளை செய்யக்கூடிய, ஆண் குழந்தை வாரிசுகளை கொடுக்கக்கூடிய, வழக்குகளில் வெற்றி பெறக்கூடிய சூரிய பகவான், லாபங்களை கொடுக்கக்கூடிய சூரிய பகவான், லாபஸ்தானாதிபதி, அவர் வேலையை செய்வார். துளாராசிக்கு லாபஸ்தானாதிபதி அவரோட வேலையை உச்சம் பெற்றிருக்கார். அதனால் ஜாப்பில் பதவி உயர்வு கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும், திருமண பாக்கியம் உண்டாகும். திருமணம் தடைப்பட்ட எந்த உறவுகளால் உங்கள் திருமணம் தடைப்பட்டதோ அந்த உறவுகளை கூப்பிட்டு உங்கள் திருமணத்தை நடத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். எதையும் என்னால் முடியாதுன்னு சொல்ல மாட்டாங்க துலா ராசிக்காரர்கள். கலைகளில் சிறந்தவர்கள், இசை, நடனம், யோகா, என்ன ஒரு வித்தை, ஒரு டெக்னிக்கலாக நீங்கள் எந்த ஒர்க்கு பண்ணாலும் சரி, ஒரு கார் ஓட்டுறதோட ஒரு சிறப்பான ஒரு தன்மை வாய்ந்தவர்களாக இருப்பார்கள். அதிகாரிகளாக இருந்தால் ஒரு தனித்துவம் பெற்ற ஒரு சிறப்பான அதிகாரியாக நீங்கள் இருப்பீர்கள். கிரகங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குரு தசை
பலவிதமான சிக்கல்களை ஒரு சிலர்களுக்கு கொடுத்திருக்கும். குரு தசை கெட்டது செய்யாமல் இருக்க ஆஞ்சநேயர் பகவானையும் நவர்த்திருக்கக்கூடிய குரு பகவானையும் ஆஞ்சநேயர் பகவானை வழிபட்டால் மன தைரியம், உடல் பலம் கிடைக்கும். குரு பகவானை வழிபட்டால் மன தெளிவு உண்டாகும், கெட்டது விலகும், நன்மைகள் உண்டாகும். வழிபடுங்கள், நிறைய நன்மை உண்டாகும். சனி தசை நடந்து கொண்டிருந்தால் இன்னும் 2 மாசத்துல ஜூன் 2ல் 2க்கு மேல குரு உச்சம் பெற்று அதாவது சனி பகவானை பார்க்க போறார். என்னடா 6ல் சனி ராஜயோகம் சொல்லுவாங்கள்ல, ராஜயோகம்லாம் எதுவுமே நடக்கல. இருக்கிறதெல்லாம் கைவிட்டு செலவாயினே போகுது. மருத்துவ செலவுகள் நடக்குது, குடும்பத்தில் வழக்கு கேஸ் நடக்குது, வீடு பிரச்சனை நடக்குது, வருமானம் இல்லையே, வியாபாரம் இல்லையே, செஞ்சிருந்த நல்லா போயிருந்த போன வருஷம் நடந்த கூட இப்போ நடக்கலையே இப்படின்னு நினைப்பவர்களுக்கு குரு தன்னுடைய சுப பார்வையாக உங்கள் ராசிக்கு இதுவரை குரு உங்கள் ராசியின் மீது குரு பார்வை உள்ளது. குரு உங்கள் எந்த ராசியை பார்க்குதோ அந்த ராசிக்கு உள்ள கெட்டது விலகும், நன்மைகள் நடக்கும். ஆனால் இப்பொழுது குரு கடகத்தில் உச்சம் பெற்று நேரடியாக குடும்பஸ்தானத்தை பார்ப்பதால் கணவன் மனைவி உறவில் சந்தோஷம், நிம்மதி, கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து வெளிநாடு சுற்றுப்பயணம் அல்லது நிலம் வாங்குதல், வீடு வாங்குதல், வீட்டில் சுப நிகழ்ச்சிகள், பிள்ளைகளுக்கு திருமணம் அல்லது திருமண வயதில் நீங்கள் இருந்தால் உங்களுக்கு திருமணம், கணவன் மனைவி பிரிஞ்சு போய் விவாகரத்து பெற்றிருந்தால் மீண்டும் மறுமணம், நல்ல மனைவி அமைய, நல்ல கணவன் அமைய நல்ல நேரங்கள் உருவாகிறது. அதை சனி பகவான் நேரடியாக சனி பகவானை குரு பார்ப்பதால் ஏற்கனவே 6ஆம் இடத்தில் சனி வந்தால் யோகம், இன்னும் குரு பார்த்தா கூடுதல் ப்ளஸ் போனஸ். துளாராசிக்கு போனஸ் தான் கிடைக்கும், கூடுதல் நன்மைகள், போனஸ். என்னென்னலாம் நீங்கள் எதெல்லாம் கற்பனை காண்றீங்களோ அந்த கற்பனை எல்லாம் நினைவாகும் துளாராசிக்கு. அடுத்து புதன் மாணவ மாணவிகளுக்கு தேர்வு எழுதிருந்தீங்கன்னா நல்லபடியாக உங்கள் தேர்வு ரிசல்ட் வரும். நல்லபடியாக தேர்வு எக்ஸாம் ரிசல்ட் வர நானும் புதன் பகவானை வேண்டுகிறேன். சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் 8ஆம் இடத்தில், 9ல் குரு. துளாராசியை பொறுத்த மட்டில் என்னால் முடியாது எதுவுமே இல்லை. எல்லா விதையிலும் மிக சுலபமாக கற்றுக்கொள்ளக்கூடிய திறமைசாலிகள், அதிகமாக பேசக்கூடியவர்கள், அடுத்தவர்களை மகிழ்விக்கக்கூடியவர்கள், பிடிவாத குணமும் உண்டு அவர்களுக்கு. எல்லா ராசியிலும் நல்லவங்களும் கெட்டவங்களும் இருப்பாங்க. அதில் எத்தனை சதவீதம் தான் முக்கியம். நான் சொல்கிறதுலாம் ஒரு 80%, 20% அங்கொன்று இங்கொன்று கெட்டவன் மோசம் செய்கிறவங்களாம் இருப்பாங்க. ஆனால் நல்லவங்க துளாராசிக்காரர்கள் யாருக்கும் கூஜா போடவோ, கூஜா தூக்கவோ, ஜால்ரா போடவோ விரும்ப மாட்டாங்க. துளாராசிக்காரர்களுக்கு நன்மைகள் உண்டாகட்டும். வாழ்க வாழ்க வாழ்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கொடுத்து வரும் அன்பிற்கும் ஆதரவுக்கும் மிக்க 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 நன்றி. வணக்கம். வாழ்க.